அன்பிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்கநித்தியின் அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் தினசரி உங்களோடு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறேன். வாங்க பார்ப்போம். அதாவது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பெண், ஒரு 12 வயது இருக்கக்கூடிய பெண் சிகிச்சைக்கு வந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு 5 வருஷமாக நிற்காத தொடர் தலைவலி. டெய்லி தூங்கி எந்திரிக்கும் போது தலைவலியோடு தான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிவியர் ஹெட்டேக். அவங்களுடைய ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் இருந்த நிலத்தையெல்லாம் விற்றுட்டு ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரி போயிருக்காங்க, வேலூர் போயிருக்காங்க, பெங்களூர் போயிருக்காங்க. சிடி ஸ்கேன் எடுத்து, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல். ஆனால் அந்த பாப்பாவுக்கு தலைவலி, டெய்லி தூங்கி எந்திரிக்கும் போது சிவியர் ஹெட்டேக். அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் தலைவலி இருக்கும், ஸ்கூல் போனாலும் தலைவலி இருக்கும். ஸ்கூல்லேயே அதிக நாள் தலைவலிக்குதுன்னு படுத்திருந்த பெண் அந்த பாப்பா தான். அந்த ஸ்கூலில் ஆசிரியரே சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு சிவியர் ஹெட்டேக். இப்போ ஆரம்பத்தில் மருத்துவர்கள் இது சாதாரண சத்து குறைபாடுனால உள்ளது, சாதாரணமான தலைவலி, ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு மேலே வருஷங்கள் ஆக ஆக என்ன டாக்டர் சரியாகுமா ஆகாதா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு தலைவலிக்கிறதா இதுவாக நினச்சிக்கிறது மனப்பிரமை, கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க, இது எதையோ நினச்சி அதிகமாக சிந்திக்குது, யோசிக்குது. அப்படிங்கும்போது கவுன்சிலிங்கில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படிங்கும்போது கவுன்சிலிங் கொடுத்துப்பாங்க. இப்படி 5 ஆண்டுகள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அந்த பாப்பா மன உளைச்சல் இல்லாத ஒரு விஷயம் வந்துருச்சு. பெற்றவங்களும் ஓரளவுக்கு மேலே அவங்களால பல லட்சம் செலவு பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. அதுவே இது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்போ அந்த பள்ளி ஆசிரியர் அடிக்கடி நீ லீவ் போடுற, ஸ்கூல் வந்தாலும் இப்படி படுத்துக்கிற அப்படிங்கும்போது இந்த ஆசிரியர் என்னோட சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நண்பர். அந்த ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நீ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு நம்மள்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணாங்க. நேரடியாக கூட்டிகிட்டு வரும்போது அந்த பாப்பாவை கேட்டேன், 5 வருஷமாக தலைவலி இருக்குது, சரிம்மா மாத்திரை போட்டால் உடனே குறையுது, மாத்திரை போட்டால் குறையுது ஆனால் மீண்டும் வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. வயசு வெறும் 12 வயசு தான் ஆகுது, ஆனால் நிற்காத தொடர் தலைவலி. என்ன காரணம்? இப்போ அக்குபஞ்சர் முறைப்படி இன்றைக்கி நிறைய அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் என்ன செய்யணும், தலைவலியா உடனே கால்பிளாடர் 14, உடனே GB4 அல்லது ஸ்டொமக் 8, ஒரு டிசல் பாயிண்ட் LI4, ஒரு டியூ 20 அல்லது UB2, இந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஸில் பாயிண்ட் போட்டு தலைவலி குறையுமா அப்படின்னா உடனே குறையும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மீண்டும் வரும். சிலர் அக்குபஞ்சர் முறைப்படி நாடி பார்த்துட்டு லிவர் ஹைப்பர் ஆக்டிவாக உடனே லிவர் 2 ஆர் லிவர் 3, லிவர் ஹைப்போனால தலைவலியா லிவர் 1, இல்லை உங்களுக்கு ஸ்ப்ளீனால் தலைவலியா உடனே ஸ்ப்ளீன் சேனலில் ஸ்ப்ளீன் 5 அல்லது ஸ்ப்ளீன் 2, அந்த மாதிரி நாடி பார்த்துட்டு ஒரே ஒரு புள்ளியை தோணா தரும், அதுவும் குறையும் ஆனால் மீண்டும் வரும். சிலர் அதே இந்த மாதிரி இந்த உள்ளங்கை உள் பாதத்தில் செய்யக்கூடிய ரிஃப்ளெக்ஸாலஜியாக இருக்கட்டும் அல்லது சூஜோக் அக்குபஞ்சராக இருக்கட்டும், அந்த மெத்தடில் பார்த்தோம்னா உடனே அழுத்தி பார்த்தேன், ஐசி பாயிண்டில் தலைவலிக்கான லோக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குறையும் ஆனால் மீண்டும் வரும். என்ன செஞ்சால் அந்த தலைவலி நிற்காத வருடக்கணக்காக இருக்கிற எந்த மருந்து மாத்திரை எடுத்தும் சரியாகாத தலைவலி என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்னா, இந்த அனுபவம் தான் என்னை பக்குவப்படுத்தியது, இந்த துறையில் நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. ஒரு நோய்க்கு சிகிச்சை அளித்தால் நிரந்தர தீர்வு அல்ல, நோய்க்குறிகளுக்கு சிகிச்சை அளித்தால் அதுவும் நிரந்தர தீர்வு அல்ல. அப்போ வேறு எதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா, நோய்க்கான மூல காரணம் எது, ரூட் காஸ் எது, இதை தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். இப்போ அந்த பாப்பாட்ட நான் கன்சல்டிங் பண்ணும்போது கேட்டேன், தூக்கம் எப்படிமா இருக்குது, லேட் ஆகும், 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், சில 3 மணி வரை தூக்கமே வராது. இதை மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, இது நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, தலைவலியை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, கவலைப்படுறதுனால இதுக்கு தூக்கம் குறைபாடு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரிம்மா காலையில் எந்திரிச்சோன்னே மோஷன் போகுமா அப்படின்னு கேட்டோம்னா,
எந்திரிச்சோன்னு மோஷன் போகாது, மத்தியானம் போகும், சாப்பிட்டோன்னே போகும், இல்லைனா ஈவினிங் நைட்டு படுக்க போகும்போது போகும். டெய்லி மோஷன் போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போகுது, ஒரு நாள் டு ஒரு நாளா அப்படின்னா இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை போகுது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகுது அப்படின்னா, ஏம்மா இதை டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லலையா? டாக்டர் கேட்கல. ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சிலருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியாம்மா. யூரின் நல்லா போகுதாம்மா? யூரின் காலையில் ஒரு தடவை, மதியம் இன்டர்வலில் ஒரு தடவை, சாப்பிட்ட உடனேயோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ, ஈவினிங் வந்தவுடனே நைட்டு ஒரு தடவை. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3-4 தடவை தான் யூரின் போகும். அப்படியா? அப்போ ஒரு நாளைக்கு 3-4 தடவை மட்டும் சிறுநீர் கழித்தால் கபாலத்தில் நீர் கோர்க்காதா? குறைந்தது இயல்பாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறந்துடுச்சு அப்படின்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளையா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும், ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் குறைவாக போகும். இயல்பாக இயற்கை வைத்திய முறைப்படி ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தை மட்டும் இல்லை, பெரியவர்கள் எல்லாம் குறைந்தது 6-7 தடவை சராசரியாக எல்லா பருவத்திலையுமே தினசரி குறைந்தது 6-7 தடவை சிறுநீர் கழிக்க வேண்டும். பெண் குழந்தைக்கு 7-8 தடவை கட்டாயமாக சிறுநீர் கழிக்கணும். இந்த யூரின் அளவு குறைஞ்சா அக்குபஞ்சரில் சிறுநீர் பை சக்தி ஓட்டப்பாதை கண்ணுக்கு அருகில் தொடங்கி கண் புருவத்தின் வழியாக, நெற்றி பகுதியின் வழியாக, தலையின் வழியாக, கழுத்து, முதுகு, இடுப்பு, கால் தொடையின் பின்புறத்தின் வழியாக காலின் சுண்டி வரையில் போய் முடிகிறது. அப்போ இந்த யூரினரி ப்ராப்ளம் என்ன செய்யும் அப்படின்னா தலைவலியை உருவாக்கும். சரி, அப்போ அடுத்து அந்த பாப்பாக்கிட்ட மாதம் தலை குளிக்கிற கரெக்டாக இருக்காம்மா அப்படின்னா, இல்லை டாக்டர், அது 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அது ஏன் லேடி டாக்டர்கிட்ட கேட்கலையா, சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாப்பா சிலருக்கு அந்த மாதிரி ஆகலாம். நிறைய மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தா வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. அப்போ சிலருக்கு இந்த மாதிரி 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், அது சாதாரணமானதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு. அப்படியா? ஓகே. இப்போ அந்த பாப்பாவுக்கு நாடி பார்த்துட்டு யூரின் ப்ராப்பராக இல்லை, மோஷன் ப்ராப்பராக இல்லை, பீரியட் சைக்கிள் ப்ராப்பராக இல்லை, தூக்கம் குறைவு, இதன் காரணமாக அதனுடைய மன உளைச்சலின் காரணமாகவும் பசியற்ற தன்மை ஏற்பட்டு சரியாக சாப்பிட்றது இல்லை, சத்து குறைபாடு. இப்போ அந்த நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த ஆர்கான் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி முதல்ல தூக்கத்தை சரி செய்வதற்கு சிகிச்சை கொடுத்தேன். நான் தலைவலிக்கு ஊசி போடலை, தூக்கத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். தூக்கம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வந்த உடனே மோஷன் டெய்லி போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து மோஷன் இன்னும் ஃப்ரீயாக போகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பசி அதிகமாக வர ஆரம்பிச்சிது. பசித்து சாப்பிட ஆரம்பித்து ரத்தம் ஊற ஆரம்பித்து ரத்த ஓட்டம் வந்தவுடனே பாப்பாவுக்கு தெம்பு வந்துருச்சு. அப்போ தெம்பு ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, தாகம் அதிகமாகுது, விளையாடாகுது, சுறுசுறுப்பு வந்துடுது, யூரினேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ யூரினேஷன் அதிகமாகும் போது பாடி இன்டர்னல் ஹீட்டு குறைய ஆரம்பிச்சது. அப்போ தூக்கத்தை நார்மல் பண்ணி, அடுத்து மோஷன் நார்மலாகி, அடுத்து பசி நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் யூரின் நல்லா போய் இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகி ரத்தம் ஊற ஆரம்பித்தோடனே அடுத்த மாதமே பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆகிடுச்சு. இப்போ ஒருத்தவங்களுக்கு சிகிச்சை என்பது நோய்க்கு பேர் வச்சு நோய்க்கு வைத்தியம் செய்யாதீங்க. என்னென்ன சிம்டம் சொல்கிறாங்களோ அந்த நோய்க்குறிகளுக்கு சிகிச்சை செய்யாதீங்க. அந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற, ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான தூக்கம் நல்லா இருக்கா, மோஷன் நல்லா இருக்கா, யூரின் நல்லா இருக்கா, பசி இருக்கா, சுறுசுறுப்பு இருக்கா, மனசு ஃப்ரீயாக இருக்கா, உடம்பு தெம்பாக இருக்கா, இந்த அடிப்படை ஆரோக்கியத்தை நீங்கள் கேட்டு அதை சரி செய்வதற்கான புள்ளிகளை சிகிச்சை அளித்தால் உடம்பு இயல்பாக ஆரோக்கியத்தன்மைக்கு வரும்போது நிச்சயமாக அவங்க உடம்பில் இருக்கிற நோய்கள், நோய்க்குறிகள் நிரந்தரமாக சரியாகும். இந்த ஒரு சிகிச்சை முறையை தான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த டயக்னோஸ் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஐ டயக்னோஸ் பண்ணுறது, டங் டயக்னோசிஸ் பண்ணுறது, ஃபேஸ் டயக்னோசிஸ் பண்ணுறது, நெயில் டயக்னோசிஸ் பண்ணலாம், அல்லது அம்பிளிகஸ் டயக்னோசிஸ் பண்ணலாம், அல்லது பாடி டெம்பரேச்சரில் டயக்னோஸ் பண்ணலாம், ப்ரீத்திங்கில் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணலாம். நிறைய டயக்னோஸ் மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு டயக்னோஸ் மெத்தட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஓரல் டயக்னோசிஸில் லைஃப் ஸ்டைல் டயக்னோசிஸ் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் கட்டாயமாக கன்சல்டிங்கில் ஒரு பேஷண்ட்டை கேட்டு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் சிகிச்சை கொடுத்தோம்னா நிச்சயமாக குணப்படுத்த முடியாத வருடக்கணக்காக இருக்கிற தலைவலி மட்டுமில்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யலாம். இதை நீங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.